தீபிகா, அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேறி தற்போது புதிய இயக்கம் ஒன்றை தொடங்கி இருக்கிறார். வி த லீடர்ஸ் என்ற வகையிலே 24 மணி நேரத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 24 மணி நேரத்தில் 13 லட்சம் பேர் அதிலே உறுப்பினர்களாக பதிவு செய்திருக்கிறார்கள். விரைவில் அது கட்சியாக அறிவிக்கப்பட இருக்கிறது. ஆனால் அண்ணாமலை சென்னைக்கு, டெல்லியிலிருந்து சென்னை திரும்புகிறார். அவருக்கு கிடைத்த வரவேற்பு யாரும் எதிர்பாராத அளவுக்கு, அண்ணாமலையே எதிர்பாராத அளவுக்கு வரவேற்பு கிடைத்தது. நிறைய கூட்டத்தினர் அண்ணாமலை ஒரு புதிய புயலாக வருகிறார் என்ற வகையிலெல்லாம் அவரை வரவேற்றனர். எனவே அண்ணாமலையுடைய அரசியல் களத்திற்கு அண்ணாமலையின் தனி கட்சியின் வரவு என்பது மேலும் ஒரு கட்சியாக அமையுமா அல்லது தனி கட்சியாக தாவேகா போன்று தனியாக ஜொலிக்குமா என்ற ஒரு எண்ணம் தற்போது எழ ஆரம்பித்து விட்டது. என்றால் ஜென்சி, அந்த தலைமுறை ஜென்சி தலைமுறையினுடைய அமோக ஆதரவை பெற்று தற்போது முதலமைச்சராக தாவேகா தலைவர் விஜய் அமர்ந்திருக்கிறார். எனவே விஜயுடைய அந்த ஜென்சி கூட்டத்தில் பங்கு போட வந்து விட்டாரா அண்ணாமலை என்ற ஒரு பக்கத்திலே ஒரு விமர்சகர்கள் சிலர் எல்லாம் தற்போது கேள்வி எழுப்ப ஆரம்பித்து விட்டனர். விஜயுடைய கட்சியை பலவீனப்படுத்துவதற்காக அண்ணாமலையை கொண்டு வந்திருக்கிறார்களா, அண்ணாமலை விஜயினுடைய ஜென்சி ஆதரவை தற்போது உடைக்க போகிறாரா என்று ஒரு பக்கத்திலே ஒரு சில அரசியல் நோக்கர்கள் அந்த கருத்தினை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் இதிலே மிகப்பெரிய ஒரு பிக்சர் இருக்கிறது என்ற வகையிலே சில அரசியல் ஆர்வலர்களுடனும் சில பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் என்ற வகையிலே அரசியலை தொடர்ந்து ஆய்வு செய்து வர சில முன்னணி செய்தியாளர்கள் ஆகியோரிடம் நாம் பேசிய போது ஒரு சில அதிர்ச்சி தகவல் நமக்கு கிடைத்தது. குறிப்பாக டெல்லியில் உள்ள செய்தியாளர்களிடம் பேசிய பொழுது அவர்கள் சொன்ன கருத்துக்கள் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியை கொடுத்தன என்றான் கூற வேண்டும். அவர்கள் சொன்ன தகவல் என்னவென்றால், அண்ணாமலையின் அரசியல் என்றுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய பிக்சர் இருக்கிறது. ஒரு கட்சியினுடைய உறுப்பினர், அதுவும் அவர் தேசிய அளவிலே எந்த பதவியிலும் இல்லாதவர், மாநில கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கிறார். அவர் தற்போது முன்னாள் தலைவராக இருக்கிறார். தற்போது உறுப்பினர் மட்டும்தான், வேற எந்த பதவியும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒருவர் தேசிய தலைமையிடம் சென்று ராஜினாமா கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் தேசிய தலைமை சென்று கடிதம் கொடுக்கிறார், உள்துறை அமைச்சரை சந்திக்கிறார், பிரதமரை சந்திக்கிறார், பிரதமரை ஒரு முறைக்கு இருமுறை சந்திக்கிறார். இது போன்றெல்லாம் சந்திப்பது என்னவென்றால், மிக தெளிவாக பாஜகவின் ஒரு ஆட்டத்திற்குள் அண்ணாமலையை பயன்படுத்திக் கொள்கிறார். அண்ணாமலை ஒரு சதுரங்க காயாக பயன்படுத்தப்படுகிறார் என்ற வகையிலே ஒரு கருத்தை டெல்லியில வைக்கிறார். அப்படி அவரை பயன்படுத்துவதால் என்ன பலன்? அவரும் தாவேகா போன்று ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறார், அவரும் போட்டியிட போகிறார், அதில் என்ன தவறு என்ற வகையில் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதனுடைய பின்னணி தகவலை பார்க்கும் பொழுது இது RSS பாஜகவுடைய ஒரு விளையாட்டு என்ற வகையிலே ஒரு விமர்சனத்தை வைக்கிறார்கள். என்ன விளையாட்டு என்றால், தற்போது தாவேகா ஒரு கட்சியாக, ஒரு பெரிய சக்தியாக தமிழகத்திலே அமைந்து விட்டது. அது திமுக அதிமுக என்று கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக இருவரும் மாறி மாறி கோலோச்சிய தமிழக அரசியல் களத்திலே தாவேகா ஒரு புதிய சக்தியாக, பிரம்மாண்ட சக்தியாக தற்போது ஆட்சியை பிடித்து ஆண்டு கொண்டிருக்கிறார். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வாய்ப்பு இருக்கும் அவர்களுக்கு. இந்த சூழ்நிலையில் மேலும் ஒரு சக்தியாக அண்ணாமலை உள்ளே இறக்குவது என்னவென்றால், தற்போது முதலமைச்சர் விஜய் பேசும்போது அதிமுக மற்றும் சிலராக மாற்றி திமுக ஒரு பக்கம், திமுக மற்றொன்று டிவிகே வர்சஸ் டிஎம்கே வர்சஸ் டிவிகே என்ற வகையிலே அழுத்தம் திருத்தமாக அதை பதிய வைத்துக் கொண்டிருந்தார். அஇஅதிமுக என்று கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட அஇஅதிமுக என்ற கட்சியை மற்றும் சிலர் என்று முதலில் குறிப்பிட்டார், பிறகு அல்லு சில்லு என்று குறிப்பிட்டார். அந்த வகையில அதை கார்னர் செய்து கொண்டே வருகிறார்கள். தற்போது அந்த கட்சியின் பல தலைவர்கள் தாவேகாவில் இணைவது என்றெல்லாம் ஆரம்பித்து அந்த கட்சி கரைய ஆரம்பித்து விட்டது. உண்மையை சொல்லணும்னா அந்த கட்சி கரைய ஆரம்பித்து விட்டது. தற்போது நாம் பார்க்கின்ற கட்சிகளில் EPS உடன் நடந்து வரும் பலர் தற்போது தாவேகாவில் ஐக்கியமாகி இருக்கிறார்கள். உடுமலை ராதாகிருஷ்ணன் எல்லாம் தற்போது நடந்து வந்தார். தற்போது அவரெல்லாம் தற்போது தாவேகாவிலே ஐக்கியமாகி விட்டார்கள். எனவே இந்த சூழ்நிலையில் தான் அதிமுக என்பது கரைந்து போகும் கட்சியாக மாறிவிட்டது தற்போதைய நிலையிலே. இந்த சூழலில் திமுகவும் தற்போது தோல்வி மீண்டு வரவில்லை, மீள ஆரம்பிக்கவில்லை. இன்னும் அவர்கள் அரசியல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இருந்தாலும் திமுகவுக்கு பலத்த அடி. வெற்றி தோல்வி என்பது சகஜம் என்று அவர்கள் கூறினாலும், மீண்டும் எழுவோம் என்று கூறினாலும், இந்த பலத்த அடியிலிருந்து எழுவதற்கு சற்று காலமாகும். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது அண்ணாமலை இறக்குவது என்பது மிகப்பெரிய ஒரு பெரிய திட்டத்தினுடைய ஒரு பார்வை என்ற வகையிலே டெல்லி அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். அது என்ன பார்வை என்றால், தற்போது திமுக என்ற திராவிட கட்சிகளை அதிமுக தற்போது கரைந்து போக ஆரம்பித்து திமுக தான் பலமாக இருக்கிறது. எனவே தற்போது போட்டியை விஜய் வெர்சஸ்
அண்ணாமலை வெர்சஸ் விஜய் என்று கொண்டு வந்து விட்டால் திமுகவை பின்னுக்கு தள்ளலாம். அதிமுக ஏற்கனவே காணாமல் போய் கொண்டிருக்கிறது. திமுகவையும் பின்னால் தள்ளிவிட்டு விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் தான் போட்டி, அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் தான் போட்டி என்ற வகையிலே ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி திராவிட கட்சிகளை பின்னுக்கு தள்ளினால் சரியாக இருக்கும். இதுதான் சரியான சந்தர்ப்பம். எனவே நீ தனியாக சென்று கட்சியை ஆரம்பித்து இப்போ நாங்கள் பின்னால் இருந்து இயக்குகிறோம் என்ற வகையிலே பாஜக தலைமை, RSS தலைமை எல்லாம் அவரை வாழ்த்தி வழி இருக்கிறார்கள். என்றால் ஒருவர் கட்சியிலிருந்து வெளியே செல்லும் பொழுது நேரடியாக கட்சியினுடைய முக்கிய தலைகளை எல்லாம் சந்தித்து ராஜினாமா கடிதத்தை கொடுப்பது என்பது அண்மை கால வரலாற்றில் இதுவரை இல்லை. எனவே இவர் நேரடியாக சென்று பிரதமரை பார்க்கிறார், உள்துறை அமைச்சரை பார்க்கிறார், தேசிய தலைவரை பார்த்து, ஒரு கட்சியினுடைய உறுப்பினர் தேசிய தலைவரை பார்த்து கொடுத்து விட்டார். முன்னாள் தலைவர் தான், அவர் நேரடியாக கொடுக்கிறார். அதே போன்று அதற்கு ராஜினாமா செய்வதற்கு 2 நாட்களுக்கு முன்னால் என்ன செய்கிறார் என்றால், அக்கட்சியினுடைய தலைவர், மாநில தலைவராக இருக்கும் நயினா நாகேந்திரன் ராஜினாமா எல்லாம் செய்யவில்லை என கூறுகிறார். ஆனால் அடுத்த நாளே ராஜினாமா என கடிதம் ஏற்கப்பட்டது என கூறுகிறார்கள். பல குழப்பங்கள். இந்த திரைகளை எல்லாம், இந்த காய்களை எல்லாம் ஒன்று நோக்கி ஒரு நேர்கோட்டில் அமைத்து பார்த்தோம் என்றால் மிக தெளிவாக இது ஒரு பிகர் பிக்சராக இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய திட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இந்த நகர்த்தல் இருக்கிறது. திராவிட கட்சிகளை பின்னுக்கு தள்ள வேண்டும் என்றும் விஜய் வெர்சஸ் அண்ணாமலை எனும் புதிய களத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற அண்ணாமலையின் அரசியல் நுழைவு பார்க்கப்படுகின்ற வகையிலே ஒரு பார்வையை வைக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் தேர்தல் களத்தில் வந்த பிறகு மக்கள் ஆதரவு யார் பெறுகிறாரோ அவர்தான் வெற்றி பெறுவார். ஆனால் இது சைக்கலாஜிக்கலாக, மன ரீதியாக பொதுமக்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக விஜய் வெர்சஸ் அண்ணாமலை என்றால் ஊடக வெளிச்சம் என்பது விஜய்க்கு எவ்வளவு ஊடக வெளிச்சம் கிடைத்தது என்பது அனைவருக்கும் தெரியும். குறிப்பாக இந்த ஜென்சியுடைய தாக்கம் சமூக வலைதளத்தில் விஜய்க்கு எந்த அளவுக்கு வெளிச்சம் போடப்பட்டது, அதே அளவுக்கு வெளிச்சம் போடக்கூடிய அளவுக்கு தன்னுடைய IT டீம் போன்றவற்றை எல்லாம் வைத்துக் கொண்டு செயல்படக்கூடியவர் தான் அண்ணாமலை. ஏற்கனவே அதை செய்து காட்டியிருக்கிறார். மாநில தலைவராக, பாஜகவின் மாநில தலைவராக இருந்தபோது இது போன்ற ஊடக வெளிச்சம் அதிகமாக அண்ணாமலைக்கு கிடைத்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. எனவே இந்த ஊடக வெளிச்சம் அதிகம் கிடைப்பதை வைத்து இவர்கள் அண்ணாமலை வெர்சஸ் விஜய், விஜய் வெர்சஸ் அண்ணாமலை என்பதை கொண்டு வந்து திராவிட கட்சிகள், அதிமுக ஏற்கனவே தடுமாறி கொண்டிருக்கிறது, திமுக தோல்வியிலிருந்து மீண்டு வர ஆரம்பித்திருக்கிறது. எனவே 2 கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளி அரசியல் களத்தையே மாற்றி அமைக்கலாம் என்ற வகையிலே ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தற்போது இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற வகையிலே ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த கருத்து சரியா தவறா என்பதெல்லாம் போக போக அரசியல் காலத்தில் நமக்கு தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இது நிச்சயமாக அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட், ஒரு கேட்டலிஸ்டாக பின்னால் இருந்து ஒரு சக்தியை இயக்குகிறார்கள் என்ற வகையை தெரிகிறது. அதற்கேற்ப தற்போது 24 மணி நேரத்தில் 13 லட்சம் பேர் அவருடைய இயக்கத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் கட்சியை ஆரம்பித்த பிறகு எத்தனை பேர் வரப்போகிறார்கள் என தெரியவில்லை. ஆனால் அண்ணாமலை எப்படி கட்சியை கொண்டு செல்ல போகிறார் என்பதை எல்லாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆனால் அண்ணாமலை வெர்சஸ் விஜய் என்ற களத்தை கொண்டு வருவதற்காக செய்யப்படும் ஒரு திட்டமா, அல்லது திமுக இதை எப்படி சமாளிக்க போகிறது, அண்ணாமலை விஜய் என 2 ஜென்சி தலைவர்களை கொண்டு வரும்பொழுது உதயநிதியை வைத்து அவர்கள் எப்படி பதிலடி கொடுக்க போகிறார்கள், திராவிட கட்சிகள் அதிமுகவின் நிலை எப்படி இருக்க போகிறது, அதே போன்ற மற்ற கட்சிகள், இந்த மற்ற சார்பு கட்சிகளாக இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடைய நிலைமை என்ன, அவர்களுடைய அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது என அடுத்த 6 மாதங்களுக்கு மிக மிக சுவாரஸ்யமான நகர்வுகளுடன் தமிழக அரசியலுக்கு நகரப் போகிறது. பொதுவாக ஒரு தேர்தல் முடிந்தவுடன் எல்லோரும் சற்று அமர யோசிக்க ஆரம்பித்துள்ளாங்க. அடுத்த தேர்தல் வரும் வரை அமைதியாக இருப்பார்கள். தேர்தலுக்கு முன்தான் சூடு பிடிக்கும். ஆனால் தமிழக அரசியலுக்கு தொடர்ந்து சுட சுட இருக்க போகிறது என்பதற்காக இந்த தற்போதைய இந்த மாற்றங்கள், அணி மாற்றங்கள் எல்லாம் நிச்சயமாக ஒரு எதிர்பார்ப்பை தொடர்ந்து எகிர வைத்துக் கொண்டே இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். தீபிகா.